இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க அண்ணா. டேய், பணத்தை கையில வாங்கிட்டே இல்லையா? இல்ல, வீட்ல ஆள் இல்லைண்ணா. ஆள் இல்லைன்னா எப்படிடா? ஒன்னும் புரியல. நமச்சிவாயம் வீட்ல இல்ல, லேடிஸ் மட்டும்தான் இருக்காங்க. அதான் இன்னும் வாங்கல. வீட்ல ஆம்பளை இல்லைன்னா என்ன? வசூல் பண்ண போன ஆம்பளை தானே? அதுல உனக்கு ஒன்னும் சந்தேகம் இல்லையே. கொடுத்த வேலையை கரெக்டா செய்யறவன் தான் ஆம்பளை. சும்மா எதையாவது சாக்கு போக்கு சொல்றவன் இல்ல. என் அண்ணன் சொத்தை வரவும் போறவன் ஏப்பம் விட்டுக்கிட்டு இருக்கான். யாரையும் நம்பாதன்னு சொன்னா கேக்குறாரா? என்ன மாப்பிள்ள சொல்றாரு? ஹலோ ஹலோ, அப்பா வீட்ல இல்லன்னு சொல்ற, போயிட்டு இருந்தானே அர்த்தம்? நிலுமா பொண்ணு, மாப்பிள்ள பணத்தை வசூல் பண்ணாம வரமாட்டான்னு அர்த்தம். இப்ப வருவான் பாரு வசூல் பணத்தோட. ஒரு ரவுடி பேசியிருக்கேன், பயலாம் போறேன். யோ நமச்சிவாயா, வெளிய வாயா. செல்வி, யாருமா இது? இங்க பாருங்க, அம்மா மட்டும் தான் இருக்காங்க. யாருமா இது? உன் புருஷனுக்கு கடன் கொடுத்தவன். எங்க அந்த ஆளு? பொண்ணு படிக்கணும்னு சொல்லி ஏமாத்தி காசு வாங்கி, அந்த காசுல வண்டிய வாங்கி இந்த குடும்பம் ரொம்ப ஜாலியா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கு. வாங்குன அசலும் வரல, வட்டியும் வரல. ஐயோ, வட்டி கிடக்கு மாப்பிள்ள, வட்டி. இப்ப வண்டி தான் மாப்பிள்ள முக்கியம். வண்டி மாப்பிள்ள, வண்டி. என்ன வண்டி? எங்க இருக்கு? வெளியே நிக்குதா? இல்லன்னு 3 மாசம் அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அதான் செலவுக்கு காசு இல்லன்னு அந்த வண்டியை வித்துட்டோம். போச்சா? சி, வண்டியை தூக்கிட்டு போலாம் பார்த்தா. இங்க பாருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு என் பணம் வேணும், வட்டியோட மொத்தமா வேணும். இதுக்கு முடிக்கிற பார்த்தா பணம் வந்து சேராது போல இருக்கு. நல்லா வந்து மாட்டியிருக்கான். ஏய், உங்க அப்பனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. அந்த ஆளை பார்க்காம நான் இங்கேருந்து போறதா இல்ல. அண்ணா, அது வந்து மா, சரி சரி இரு. ஏதாவது சொல்லி அனுப்பி விட்டுருமா. தம்பி, அவர் எங்க போயிருக்காருன்னு நிஜமாவே தெரியாதுப்பா. வந்தா வேணா. ஏய், இந்த கதையே வேணாம். இதுக்கு மேல உங்க குடும்பத்தை நம்ப நான் தயாரா இல்ல. ஒண்ணு பணத்தை கொடு, இல்ல உன் புருஷனை இங்க வர சொல்லு. இப்போதைக்கு முதல்ல இவன் இங்க இருந்து எப்படியாவது அனுப்பணும். என்ன பண்ணலாம்? இந்த பாருங்க, எனக்கு பொறுமையெல்லாம் இல்ல. இப்போ உங்க புருஷன் வருவானா மாட்டானா? யாரோ 2 தம்பி வந்திருக்கிறதா சொன்னாங்க. இவங்க தான் அந்த 2 தம்பிங்களா? அதான் ஒரு 8 பார்த்துட்டு போலான்னு கிளம்பி வந்தோம். யார் இந்த தம்பிங்க? அக்கா, என் வீட்டுக்காரு வட்டிக்கு பணம் வாங்கியிருக்காரு, அதை கேட்க வந்திருக்காரு. ஆளு பார்க்க ஹீரோ மாதிரி இருக்க. சீரியல் சினிமான்னு போய் நடிக்க வேண்டியதானே? இப்படி ஆம்பளை இல்லாத வீட்டுல வசூல் பண்றேன்னு உட்காந்துருக்க. வீட்டுல தான் ஆம்பளை இல்லையே, காசு எப்படி வரும்னு யோசிக்க மாட்டியா? இந்த தம்பியாச்சும் பரவாயில்ல, இந்த தம்பி பாரு தின்னுகிட்டே இருக்க. அதானே, மிச்சம் மட்டும் தான் கொடுத்தாங்க, வேற எதுவுமே இல்ல இந்த வீட்டுல. கொஞ்சம் காப்பி தண்ணி தான் நல்லா இருக்குன்னு தோணுது. காஃபி தானே, இந்த போட்டுருவோம். இது ஒன்று புரியுங்க. காஃபினா சாதாரணமா போடக்கூடாது. நல்ல பால் எடுத்து சட்டியில ஊத்தி நல்ல கொல 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 கொதிக்க வச்சு சக்கரை தூக்கலாம், தண்ணி ஊத்தாம நல்லா காஃபி தூள் போட்டு நல்லா 6 அமுறை ஆத்தி ஆத்தி அழகா போய் எடுத்துருவாங்க பாப்போம். இப்ப எப்படி போடுறேன் பாரு. அந்த காஃபியை குடிச்சா நாக்குல 2 நாளைக்கு அப்படியே இருக்கணும். நல்லா போட்டு கொண்டு வந்து கொடுக்கா. கொடுங்க. மாப்பிள்ள ரவுடி பொம்பளைங்களை மாட்டிக்கிட்டு இருக்கா சார். ஆம்பளைங்கன்னா அசால்ட்டா சமாளிச்சிருவா சார், ஆனா லேடிஸ் சறுக்காயிருவா சார். டேய், அவங்கிட்ட தான் ஒரு குடும்பம் மாட்டிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நியூஸ் வந்தது. அவன் யாருக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கான்? அது ஏன் சார் கேக்குறீங்க? என்ன நடந்துச்சுன்னா, ஓ அப்படியா? ஆமா சார், அவனை எப்படியாவது காப்பாத்துங்க சார்.
நீ இப்போ நான் பாத்துக்கிறேன். சரி சார். சார் காஃபி வேணுமான்னு கேட்பாங்க, வேணான்றீங்க. ஏய் போடா, நான் பாத்துக்கிறேன். சொன்னா எங்க கிளம்பு. கேக்குறீங்க? உங்களுக்கு காஃபியை போட்டுருவாங்க. தம்பி நல்லா கலரா தகன்னு இருக்க, என் பொண்ணை கட்டிக்கிறியா? அதெல்லாம் தம்பி கட்டிக்கோ, புடிச்சு போய் தான் வந்து உக்காந்துருக்கு. சட்டை நல்லா இருக்கே தம்பி, எங்க வாங்குனீங்க? முடி அ. சும்மா பளபளன்னு இருக்கு. எங்க வெட்டினீங்க? யோ என்னையாச்சு? சார் அந்த கருணா கிட்ட தான் ஒரு குடும்பம் மாட்டிக்கிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா அவன் தான் சார் மாட்டிக்கிட்டு இருக்கான். என்னையா உளர்ற? ஆமா சார், இந்த ஏரியா பொம்பளைங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கருணாவை பிடிச்சி உள்ள லாக் பண்ணி வச்சிருக்காங்க சார். யோ நீ ஒன்று பண்ணியா, பேசாம அவன் பொம்பளைங்கிட்ட மாட்டிட்டு அவஸ்தைப்படுறான்ல, அது அப்படியே வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பு. ஓ, நீங்க அப்படி சொல்றீங்களா? அதேதான். மாட்டினடா. யோ சார், உள்ள நடக்கிற எல்லாத்தையும் வீடியோ எடுத்துரு, யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன புரியுதா? புரிஞ்சுது சார். அங்க நடக்கிறது எதுவும் மிஸ் ஆகக்கூடாது. சரிங்க சார். ஓகே சார். போ. புரியுதா? சரிங்க சார். கேர்ஃபுல். போயா. திவாகரா, அண்ணே கர்ணா வந்துட்டானா? அவன் வந்துருவான் தான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேனே. வாடா வா. வாடா. அந்த நமச்சிவன் பணம் கொடுத்தானா? பாக்கி ஒன்றும் இல்லைல்ல? என்னடா? வந்துரும்ண்ணே, சாயங்காலத்துக்குள்ள அது வந்துரும்ண்ணே. எது வந்துருமா? ஹேய், அண்ணன் உன்னை வசூல் பண்ணிட்டு வர சொல்லி அனுப்புனாரா இல்ல வெறும் கையை வீசிட்டு வந்து ஜோசியம் சொல்ல சொன்னாரா? துட்டு எங்கடா? டேய் திவா, நான் தான் கேட்டுட்டு இருக்கேன்ல, குறுக்கு பேசுறேன்னு அர்த்தம்? டேய் என்னாச்சுடா? இல்லைண்ணே, அந்த ஆள் வீட்டுக்கு போய் நான் விசாரிச்சேன். வழக்கம் போல துட்டு இல்லைன்னு தான் சொன்னான். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, துட்டு வந்தே ஆகணும்னு மிரட்டிட்டு தானே வந்திருக்கேன். எது மிரட்டிட்டு வந்தியா? டேய், இல்ல உன்னை மிரட்டி ஓட விட்டாங்களா? சொல்றா. டேய் திவாகரா, என்ன உளறிட்டு இருக்க? கர்ணா மேல கைய வைக்க அந்த ஏரியால எந்த ஆம்பளைக்குடா தைரியம் இருக்கு? எந்த ஆம்பளைக்கு தைரியம் இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனா அந்த ஏரியா பொம்பளைங்களுக்கு நிறைய தைரியம் இருக்கு. அதான் வசூல் செய்ய போனவன நல்லா வச்சு செஞ்சிருக்காங்க. உனக்கு தெரியக்கூடாதுன்னு இங்க மிரட்டி விட்டாங்க, அரட்டி விட்டாங்கன்னு அளந்துகிட்டு இருக்கா. டேய், அவனை நொட்ட சொன்ன தூக்கமே வராதா? நான் சொன்ன எங்க நீங்க நம்ப போறீங்க? இருங்க காட்டுறேன்.